ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நேற்று எங்கள் ஊர் பக்கத்து ஊரான மொழிகொண்டானில் ஒரு 22 வயசு ஒரு அண்ணா நாய் கடித்து ரேபிஸ் நோயால் இறந்து போயிட்டாங்க. அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அவங்க நம்ம நாய் கடித்து 3 மாதம் ஆச்சு போல். அவங்க வந்து டிடி ஊசி போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் ரேபிஸ் தடுப்பூசி போடல. ரேபிஸ் தடுப்பூசி போடாதனால தான் அவங்க இறந்து போனாங்க. யாராச்சும் நாய் கடிச்சுன்னா வீட்டில் பயந்துட்டு சொல்லாமல் இருக்காதீங்க. சொல்லி டிடி ஊசி அப்புறம் ரேபிஸ் ஊசி போட்டுக்கோங்க. அது நாயாக இருக்கலாம், எந்த அனிமல் கடித்தாலுமே நீங்கள் போய்ட்டு முதல்ல டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான தடுப்பூசி போடுங்க. இல்லைன்னா அந்த வைரஸ் உங்களுக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழித்து தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும். டாடா, பை பை, சியா.